தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களை, இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவரோடு வழிநடப்போம். இந்த நாள்களில் ஆண்டவர் ஆசீரோடு எங்களை வழிநடத்துகின்றார், எங்களோடு இருக்கின்றார். அந்த ஆண்டவரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்ற வார்த்தையோடு நாங்கள் நடப்போம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக முக்கியமாக யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்படுகின்றார்களோ, துன்பத்தோடு வாழுகின்றார்களோ, வாழ்க்கையிலே எதுவும் வழியுமே இல்லாமல் என்று நினைக்கின்றார்களோ, எதிர்பார்ப்பே இல்லாதவர்களுக்காக, என்னுடைய வாழ்வு முடிந்ததென்று நினைப்பவர்களுக்காக, அவர்களுக்கு தேவையான அந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அந்த எதிர்பார்ப்பை நோக்கிய பயணமாக அவர்கள் மாற வேண்டும் என்று இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடுவோம். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, தூயமர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 10 முதல் 17 நிறைவு பெற. அந்நாள்களில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா என்பவன் இஸ்ரவேலின் அரசர் எரோபாவுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினார். இஸ்ரவேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் எரோபவாம் வாளால் மடிவான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரவேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகின்றான். பின்பு அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே. ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து
என் மக்களாகிய இஸ்ராயலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள், இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று சொல்கின்றாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: உன் மனைவி நகரில் விலைமகளாய் இருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலபுலம் பங்கு போட்டு கொள்ளப்படும், நீயோ புனிதமற்ற நாட்டிலே மாண்டு போவாய். இஸ்ராயேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையாக கொண்டு போகப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 இறை வசனங்கள் 7 முதல் 10 நிறைவு பெற உங்கள் பல்லவியாக 9b. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக: ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிவிக்கின்றன. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலமிக்கவை, தேனிலும் தேன் அடை நின்று சிந்தும் தெளிதேனிலும் இனிமையானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகத்தினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, முடக்குவாதமுற்றவிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது?
மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கு தரப்பட்ட நற்செய்தியை நாங்கள் பார்த்தால், இயேசு முடக்குவாத உற்ற ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தியில் மிகவும் ஆழமாக சிந்திக்க எங்களை அழைக்கின்றார் இயேசு. அதாவது நாங்கள் பார்த்தால் சில நேரங்களில் எங்களோட வாழ்க்கையில் நாங்களும் ஆண்டவரில் வைக்கும் நம்பிக்கை சில நேரங்களில் அவ்வளவு ஆண்டவருக்குள்ள வாழும் மக்களாக இல்லாமல் போகலாம். சில நேரங்களில் நாங்கள் தொலைத்தவர்களாக இருக்கின்றோம். நம்பிக்கை கொஞ்சம் கேள்விக்குறியாகவும் இருக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. சில நேரங்களில் எங்களுடைய பலவீனங்களும் இருக்கின்றது. பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், சில நேரங்களில் முடியுமா, இது ஆண்டவர் இதை செய்வாரா, இல்லாவிட்டாலும் பல நேரங்களில் பல கோணங்களில் நாங்கள் சிந்திப்பதுண்டு. என்னுடைய நம்பிக்கை சில நேரங்களில் பலவீனமாக இருந்தாலும் என்னோடு இருப்பவர்கள் என்னை தூக்கி விடுவார்கள். பயப்படாதே, கடவுள் உன்னோடு இருக்கிறார், உனக்கு உதவி செய்வார். என்னுடைய நம்பிக்கையும் இன்னும் பலப்படுத்துவர்கள் என்னோடு வாழுவர்களாகவும் இருக்கின்றார்கள். இதை நான் இங்கே பார்க்கலாம் இன்றைய வாசகத்தில். அதாவது அந்த மனிதனுக்கு பலவீனமாக இருக்கலாம் சில நேரங்களில், அவனுக்கு கடவுளிடம் வர துணிவும் இல்லை, முடியாது, அவன் முடக்குவாதன். ஆனால் அவனோடு இருந்தவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த முடக்குவாதனோடு இருந்தவருக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது. இந்த மனிதனை நாங்கள் எப்படியாவது அந்த கூரையை பிரித்து கொண்டு உள்ளே கொண்டே வைத்தால் இயேசு குணப்படுத்துவார். அந்த நம்பிக்கை அவர்கள் வாழ்வில் இருந்து அந்த 4 பேரும் பெரியோரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த மனிதனிடம் இருந்த நம்பிக்கை எங்களுக்கு சொல்ல முடியாது என்ன மாதிரி நம்பிக்கை. ஆனால் அவரை தூக்கி கொண்டு போனவர்களிடம் பெரிய நம்பிக்கை, இயேசு இவரை நடத்தி அனுப்புவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அன்பார்ந்த இந்த நம்பிக்கை பல இடங்களில் நாங்கள் பார்த்தால் இயேசு கேட்கும் கேள்விகள், உனக்கு நம்பிக்கை இருக்கின்றதா, என்னால் உன்னை குணமாக்க முடியும் என்று. எனவே இங்கே அந்த மனிதனிடம் இல்லாத நம்பிக்கை அந்த 4 பேரிடம் இருந்தது. அந்த 4 பேரும் வைத்த நம்பிக்கையால் அந்த மனிதன் குணமாகி போகின்றான். சில நேரங்களில் நாங்களும் பலவீனப்படுகின்றோம். சில நேரம் எங்களுடைய நம்பிக்கை சில நேரங்கள் நாங்களும் விழுந்து விடுகின்றோம் அன்பாக. ஆனால் எங்களுக்கும் இருக்கின்றார்கள் பல நேரங்களில் கடவுள் பல பேரை எங்களுக்காக அனுப்புகின்றார் எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்த. நாங்களும் விழுந்து போகும் நேரத்தில் எங்களை கைவிட மாட்டார் கடவுள். மற்றவர்களை கொண்டு அவர்களின் மூலம் எங்களை உறுதிப்படுத்துகின்றார் எங்களுடைய நம்பிக்கையை. யோசிக்காத, கடவுள் இருக்கிறார், உனக்கு ஒரு நாளும் உனக்கு கஷ்டம் வராது என்ற பல வசனங்களை கூறி எங்களை ஊக்கப்படுத்துகின்றார்கள். இந்த இடத்திலும் நாங்கள் பார்த்தால் அந்த முடக்குவாதமுற்றவன் உடனே ஜேசு சொல்லுகின்றார், உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகின்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே கடவுள் எங்களோடு வாழுகின்றார். நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. என்னதான் கஷ்டம் வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரில் வைக்கும் நம்பிக்கை எங்களை எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகும் என்பதை நான் இங்கே விவரித்து சொல்ல முடியாது. ஆனால் அது ஆழமாக இருக்கும்போது அந்த நம்பிக்கை எதையும் அது செய்ய வல்லது. எனவே ஆண்டவரின் முழு நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த முடக்குவாதவனை தூக்கி வந்தவர்கள் இருந்த நம்பிக்கையை போல நாங்களும் நம்பிக்கை வைத்து வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, திருகவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் ஒன்றிணைந்து இறைமகன் விட்டு சென்ற மீட்பு பணியை செவ்வனவே ஆற்றிட தேவையான அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டுமென்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எமது நாட்டு தலைவர்கள் அனைவரும் சாதி, சமயம், இனம், மொழி கடந்து செயலாற்றவும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை உணர்ந்து வாழவும் தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே, எம் இளையோர் தம் இளமையில் உம்மை தேடவும் துன்ப வேளையில் தவறி விடாமல் பொறுமையுடன் இருந்து இன்பத்தை வெற்றிக்கனியாக பெற்று பிறருக்கு பலன் தருபவர்களாக மாறிட தேவையான ஞானத்தையும் இறைப்பற்றையும் அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, குடும்பங்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் இறை நம்பிக்கை, பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், கனிவு, பொறுமை, மன்னிப்பு ஆகிய பண்புகளால் எம்மை அணி செய்து வாழும் கிறிஸ்தவ குடும்பங்களாக திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து இந்த நேரம் மன்றாடுவோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்மிடம் வைக்கும் எங்களுடைய செபங்கள், தேவைகள் நாங்கள் நம்பிக்கையோடும் பாதம் வைக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு தெரியும் எங்களுடைய தேவைகள், வேண்டுதல்கள். அதை உமக்கு உகந்த ஆனால் எங்களுக்கு அதை நிறைவேற்றியறலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தை, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சிமே புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள்ளேற்றலும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பேருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்மிடம் ஒன்றிணைக்கப்பட்டு என்றுமே நிலைத்து நிற்க கனிதர அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரியன்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.